100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 ஆவணி மாதம் முடிவதற்குள்ளார, அதாவது 16/9/2024 திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளை பொறுத்து, ராசியின் அமைப்பை பொறுத்து என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா, கடன் தொல்லை ஒழியுமா, எதிரிகளின் தொல்லை நீங்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்களை பற்றியும், இந்த காலகட்டத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களா அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இறைவன் காட்டிய 3 அறிகுறி, இறைவன் காட்டக்கூடிய 3 அறிகுறி அப்படின்றதையும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அயராது பாடுபடக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. சோம்பேறித்தனத்தையெல்லாம் மூட்டை கட்டிட்டு சுறுசுறுப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். தாய் வழி உறவுகளில் சுமூகமான நிலை காணப்பட போகின்றது. புதிய வாகனங்களை வாங்க போகிறீங்க. பங்காளிகளும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. சமுதாய விழாக்களில் பங்கேற்க போகிறீங்க. மற்றபடி எவரையும் எடுத்தெறிந்துலாம் பேசிடாதீங்க. பிறரை கேட்காம அறிவுரை வழங்க வேண்டாம். அதாவது என்னன்னா, பக்கத்து வீட்லேயோ எதிர் வீட்லேயோ ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்களாக போய் அறிவுரை சொல்ல போய் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும். ஆகையால் அந்த மாதிரி நீங்களாக போய் அறிவுரை சொல்வதை நிறுத்திக்கோங்க. புதிய தொழில்நுட்பங்களை இந்த காலகட்டத்தில் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்பட பார்ப்பீங்க. சிலருக்கு விருது பட்டம் எல்லாம் பெறக்கூடிய யோகமும் இருக்கின்றது. நுணுக்கமான விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை சனி பகவான் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். புதிய சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து பலன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. நகைச்சுவையாக பேசி பிறரை கவரக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்லை கேட்டு நடப்பாங்க. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தேறும். பிறருடைய சொத்துக்களை பராமரிக்கும் யோகம் உங்களில் சிலருக்கு கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நெடு நாட்களாக செய்யாமல் இருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். ஆடி மாதத்தில் சில பிரச்சனையோ அல்லது செல்ல முடியாமல் இருந்தாலோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும். உங்களுடைய உள் உணர்வுக்கு கூட மதிப்பு கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு சென்று தீர்த்த யாத்திரை செல்லும் யோகமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் உறுத்தி கொண்டிருந்த விவகாரத்தில் நல்ல முடிவு கிடைத்து மிக பெரும் மகிழ்ச்சியாக ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. இடமாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஊதிய உயர்வும் நல்லாவே இருக்கும்னு சொல்லணும். அலுவலகம் தொடர்பான உங்களுடைய புதிய எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்துவீங்க. சக ஊழியர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்க போகின்றது. அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கும் நல் எண்ணங்களுக்கும் நீங்கள் ஒரு மிகச்சிறந்தவர்களாக இருப்பீங்க. அதாவது மேல் அதிகாரிகளுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவீங்க. அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாக போகின்றது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்லையும் மிக சிறப்பாக செயல்பட போகிறீங்க. புதிய வாகனங்களை வாங்கி அதன் மூலமாக நல்ல வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உண்டாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். கூட்டாளிகள் உங்களுடைய பொறுப்புகளில் பங்கெடுத்து கொண்டு வேலைகளை குறைப்பாங்க. அரசியல் ரீதியாக இருக்கீங்க அப்படின்னா மக்கள் நலப்பணிகளில் கவனத்தோடு ஈடுபடணும். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது.
வருமானத்திற்கு குறைவு வராது அப்படின்னாலும் பொது பணிகளுக்காக உங்களுடைய கைப்பணத்தை செலவழிக்கும் முன் யோசனை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி எதிரிகளின் முட்டுக்கட்டைகளை கூட தகர்த்து எரிந்து மிக பெரும் வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோரின் ஆதரவோடு உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பை பெறுவீங்க. எனவே அவங்களுடைய பழைய தவறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். உங்களுக்கு கல்வி ரீதியாக மிக சிறப்பான பலன்களை குரு பகவானும் சனி பகவானும் நிச்சயம் கொடுப்பார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே நல்ல முறையில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தாருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்க போகின்றது. உங்களுடைய செயலால் பெருமை அடைய போறீங்க. உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை இல்லை என்று சொல்லாமல் செய்தே தீருவீங்க. இந்த காலகட்டத்தில் திடீர் செலவு உண்டாகலாம். இந்த ஆவணி மாதம் அற்புத மாதம். ஆடி போய் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நல்லது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க போகின்றது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்ட போகிறீங்க. அதனால் மன நிம்மதி ஏற்படும். மிக மிக முக்கியமான விஷயமா தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் இது என்பதால் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஏதாவது வேலையில் சேர்றீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது. உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கப் போகின்றது. நீங்கள் பெரிய கடன்களில் இருந்து விடுபடக்கூடிய வழி கிடைக்கப் போகின்றது. அதாவது பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு, விஐபிகளின் அறிமுகம், இதனால் நல்ல ஒரு வளர்ச்சியை குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக காண போகிறீங்க. உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான முறையில் அரசாங்க ரீதியாக விலகப் போகின்றது. கடுமையான ஒரு போட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் தொழிலில் இருந்து விலகி செல்ல போகிறாங்க. உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் கவர போகிறீங்க. உங்களுடைய சமயோஜித புத்தி கூர்மையால் திடீரென்று வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கூட விடுபட்டு வந்துடுவீங்க. சக ஊழியர்களுடன் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்போடவும் செய்து முடிப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் என்றே சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்தபடி நடந்து முடிந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்து சென்றாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா வீண் சந்தேகங்களை விட்டொழித்து விடுங்கள். உங்களுக்குள்ளார வரக்கூடிய வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். குரு பகவான் ராகு கேது பகவான்களால் குடும்பத்திற்கு நல்லது நடக்கப் போகின்றது. அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப ரீதியாக இருக்க போகின்றது. செய்யக்கூடிய தொழில் அமோகமான வளர்ச்சி அடையும். அப்புறம் என்ன, குடும்பம் சிறப்பாக இருக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், பண வரவு நிச்சயம் எதிர்பார்த்தபடி இருக்கும். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும்? ஓஹோ என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு நிலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிக பெரும் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகின்றது. எதிர்பார்த்தது போலவே நடந்தால் அதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு சந்தோஷத்தை தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் அனுபவிக்க தயாராக இருங்க. யாராவது பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா ஒதுங்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மீண்டும் மீண்டும் பிரச்சனை செஞ்சாங்க அப்படின்னா சட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது தீர்வு காண முயலுங்க. நீங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவு எடுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் 2024 ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு யோகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த மாதத்தில் உங்களை வந்து அடைய போகின்றது. கெட்டியாக வரக்கூடியதை பிடித்து கொள்ளுங்கள். அது வாய்ப்பாகவும் இருக்கலாம். மற்றபடி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த யோகமும் அதிர்ஷ்டமும் வந்தே தீரும்.
பயன்படுத்தி கொள்ளுங்க, முன்னேற பாருங்க. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது சிறப்பான ஒரு நிலை இருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது. கைவலி, கால் வலி, மூட்டு வலி, கண் எரிச்சல் அப்படின்ட்டு இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்க போகின்றது. ஒன்று நாட்டு வைத்தியம் பார்ப்பீங்க, அல்லது வேறு ஏதேனும் மருத்துவ முறைகளை பார்ப்பீங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக போகின்றது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் சீரான உடற்பயிற்சி மேற்கொள்வதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். ஆரோக்கிய ரீதியாக ராகு பகவானும் கேது பகவானும் பல நன்மைகளை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார்கள் என்றே சொல்ல வேண்டும். மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. மற்ற ரீதியாகவும் பிரச்சனை இருக்காது. பணம் குவியக்கூடிய பணத்தை நீங்கள் அருமையான வழியில் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். சுபகாரியங்களுக்கு செலவு செய்தாலும் பண வருவாய்க்கு குறைவு இருக்காது. சேமிக்க பழகி கொள்ளுங்க. பணத்தை சிக்கனப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் சிறப்பானதாக மாறிவிடும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, கடைசி ஆவணி மாதத்தில் கடைசி புதன்கிழமையில் ஐயப்பனுக்கு அரளி மாலை சாற்றுங்க. அரளி மாலை சாற்றிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்றால், அதாவது நீங்கள் ஐயப்பனுக்கு அரளி மாலை சாற்றிவிட்டு வந்துடுங்க. அதன் பிறகு நீங்கள் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணு வேதம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் உங்களுக்கு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்க்கும்போது 2, 3, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, சிவப்பு. இதில் இந்த அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட எண்கள் இதை பயன்படுத்தியும் முன்னேறலாம். இதில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.